இந்த வீடியோ பார்க்கும்போது என்னதான் ஆம்பளை வந்து அடக்குடக்கமாக இருந்தாலுமே, ஆனால் இந்த மாதிரி வீடியோ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா யாராக இருந்தாலும் சபலம் வரதான் செய்யும். என்ன காரணம் பார்த்திங்கன்னா, இந்த வீடியோவோட நோக்கம் என்னன்னு தெரியல. ஆனால் இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா எப்படி போட்டிருக்காங்கன்னா, விலை மாது பொண்ணை போய் பார்க்கும்போது இப்படி தான் காசு இருக்க பெரிய பெரிய பண்ணையார்கள் இப்படி தான் காசை அள்ளி போட்டு அவங்கள வந்து குசிப்படுத்தி அதுக்கப்புறம் அவங்கள அனுப்பிப்பாங்க. அந்த மாதிரி சில பழைய புக்கில் கருணாநிதி எழுதின புக்கில் வந்து நான் படிச்சிருக்கேன். ஆனால் அந்த மாதிரியான நிகழ்வு தான் இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் வீடியோவில் ஓடிக்கிட்டு இருக்கு. சரியா, நம்பர் 1 இது ஒன்று. அடுத்த வீடியோன்னு பார்ப்போம். அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே சாதாரணமாக தான் தெரியும். ஆனால் இந்த பொண்ணு என்ன பேசுது, அப்படி முட்டாய் தானே சப்போ சொல்லுது அப்படி தானே நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அது சொல்கிற விதத்தை பார்த்திங்கன்னா என்னென்ன சொல்லுது அதை நீங்களே கேளுங்க. அது சொல்ல என்ன வாயத்தை வரல, நீங்களே கேளுங்க. போட்டு அந்த லாலிபப் ஒன்று வாங்கி கொடுத்தா அது கரையெல்லாம் ஆகி போச்சு. சப்புல அது ரத்த ஓட்டமே இப்படி ரத்த ஓட்டம்லாம் நிற்கிதான். முட்டாய்க்கு ரத்த ஓட்டமாக நிற்குமா, இல்லை அந்த பொண்ணு சாப்பிட்டு அதை சப்பி சாப்பிட்டனால அந்த பொண்ணோட வாயில் ரத்த ஓட்டம் நிற்குதா அப்படின்னு தெரியல. தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து பெண்கள் வந்து முன்னேறதுனால நான் வந்து வயிற்றுச்ச பற்றி இதை பற்றி பேசலை. இப்போ உள்ள பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ முன்னேற்றத்துக்கு போயிட்டாங்க. இந்த பொண்ணு வந்து புல்லட் ஓட்டுறோம், எனக்கு ஒன்று வயிற்றுச்ச ஒன்றும் கிடையாது, நல்லது தான். ஆனால் என்ன மாதிரி உடை போட்டுட்டு அதை ஓட்டணும், அது எப்படி அதை அப்படியே அவங்க ஓட்டுறாங்கன்னு வச்சுங்களேன். வீட்டில் சும்மா இருக்கும்போது அவங்க வீட்டில் யாரும் வண்டி வாங்கிறாங்க, அதை கொடுத்துருக்காங்க, அந்த பொண்ணுக்கு ஓட்ட தெரியும், அந்த அம்மாவுக்கு ஓட்ட தெரியும்னு ஓட்டுன்னு வச்சுங்களேன். ஆனால் அதை வீடியோ எடுத்து அதை சோசியல் மீடியா போடும்போது கொஞ்சமாக யோசிக்கணும். நான் யோசிக்கலை. ஆனால் இந்த வீடியோ கீழே இன்னும் நான் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் தூக்குங்க நல்லா தெரியும், ஜட்டி போடுறீங்களா, முடி இருக்கா, இந்த மாதிரிலாம் அதில் வந்து கமெண்ட் போடுறாங்க. இது வந்து அந்த பொண்ணு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த பெண் சமுதாயத்தையே இதாக்குது. ஆம்பளைங்களோட புத்தி வந்து வக்கர புத்தியாக ஆகுது. ஒருத்தன் கமெண்ட் பண்ணுற பார்த்து அப்படியே அதை பார்த்து 100 பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. எல்லாம் அதே கமெண்ட்டாக தான் இருக்குது. அதனால் சொல்கிறேன், இந்த மாதிரி வீடியோ வந்து நம்ம வந்து தவிர்க்கணும். இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள். இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, வீடியோ தான் பண்ணுது, அது தப்பு சொல்ல கிடையாது. ஆனால் இந்த பொண்ணுக்கு வயசு என்ன, ஒரு 20லேருந்து 22 தான் வரும், வயசு வரும். கல்யாணம் பண்ணுற வயசு தான். கல்யாணம் பண்ணிவிட்டு யார் கூட எப்படி பண்ணால் அதை பண்ணால் ஒன்றும் தப்பு கிடையாது. இப்படி வந்து ஊருக்கே முத்தம் கொடுக்குற மாதிரி இருந்தால் அப்புறம் எல்லோரும் அந்த பொண்ணு கூட வாழணும்னு ஆசைப்படுவானுங்க. சரியா, நம்ம பசங்களை சொல்ல வேணும் நைட்டில் கமெண்ட் எப்படி பண்ணுவாங்கன்னு. ஆனால் அந்த மாதிரி பெண்களோட மானத்தை கப்பல் ஏற்றுறதுக்கு அதுங்களே காரணமாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாட்டில் உள்ள என்னென்ன பிரச்சனை ஓடுது அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அப்படி இல்லை இப்படி இல்லைன்னா அப்புறம் இப்படி தான் நடக்கும். இந்த மாதிரி பெண்கள் வந்து கொஞ்சம் அடக்கி வயசு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அது வந்து நான் வந்து ஒரு 4 மாதம் முன்னால் இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணேன். இன்ஸ்டாகிராம் வந்து எதுக்கு டவுன்லோட் பண்ணேன்னா, இந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போகிறாங்களா, அப்போ அந்த சர்ச்சையாச்சுல அந்த நேரத்தில் வந்து இந்த வீடியோ போடுவோன்னு நான் டவுன்லோட் பண்ணேன். அதை வந்து போட முடியல. சரி, இந்த நல்ல பெண்களை பற்றி பேசணும்ல, இந்த மாதிரி பெண்களும் இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோவும் இதோட சேர்த்து இணைச்சி போடுறேன். அந்த பொண்ணு என்ன சொல்லும்னு கேளுங்களேன். எனக்கு ஒரு டவுட்டு, மாலை நான் போட்டுக்கிறேன்னா நீ போட்டுக்கிறியா? நீ தான் போட்டுக்கிறீங்க. இல்லை பட்டை நான் மாலை போட்டு நானே பட்டை சின்னதாக போட்டுக்கிறேன், நீ இன்னும் பயங்கரமாக போட்டுக்கிறிய. ஐயப்பனை யார் பார்க்க போறாங்கிறது முக்கியம் இல்லை, ஐயப்பன் யார் மனசுல அதிகமா இருக்காங்கிறது முக்கியம். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பப்ளிக் ஸ்டார் 2.0. அரசியல், சினிமா, நகைச்சுவை மற்றும் சமூக வலைத்தள செய்திகள் என அனைத்தும் ஒரே இடத்தில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க பெல் பட்டனை அழுத்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.